செவ்வாய்க்கிழமை அதுவுமே அப்படியே காலையில் வேலைக்கு வந்துட்டு அப்படியே பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே போனால் கல்லால் யார் இருக்கா பில்லு யார் போடுறான்னு பார்த்தா நம்ம சின்ன மாப்பிள்ள. அவர் பில்லும் போடுவார், மொபைலும் நோண்டுவார், நாங்கள் எல்லாம் மொத்தமாக ஒரே வேலையாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டபார்னு அவர் இருக்க. எங்கள் மாமா இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா மாமா எங்கேயோ வெளி வேலைக்கு போயிட்டாரான். வேறு என்ன பண்ணுறது, இன்றைக்கி வந்து நம்மளை யாரை நீ என்ன வேலை செஞ்சு கிழிச்ச அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால் உட்காந்து சாக்கோஸ் சரத்தை கிழிக்க ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதான். டப்புன்னு பார்த்தா ரோட்டில் வண்டி பழம் வண்டி வந்துட்டு, வாங்கப்பா மாதுளப்பழம் கிலோ 100 அப்படின்னு சொல்ல, டகார்னு இந்த அத்திப்பழம் பாக்ஸு 200 200ன்னு விற்க நம்ம டபார்னு போய் வாங்கிட்டு வந்தாச்சு. வேறு என்ன பண்ணுறது, இப்படி வாங்கினா தான் உண்டு. என்னடா இது ரெண்டு பக்கத்துக்கு இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை தந்திருக்கானுங்களே, என்னத்தை பண்ணேன் ஏது பண்ணேன் அப்படின்னு யோசித்து இது எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு கிறுக்காயிரம் போலையே. பக்கமாக நம்ம இந்த ஸ்கூலு இந்த படிப்புனாலே நமக்கு செட் ஆகாதப்பா, கிறுக்கு பிடிச்சிரும் போலையே அப்படின்னு அந்த லிஸ்ட்டை கடந்து மாறி மாறி பார்க்க நேரம் தான் டக்கு டக்குன்னு போன மாதிரி ஒரு பொருளும் எடுத்த மாதிரி. என்ன பண்ணலாம், எதை பண்ணலாம், யாரை அமைக்கலாம், ஒருத்தனும் அமைக்க மாட்டான், ஒருத்தனும் செய்ய மாட்டான், நம்ம தான் செஞ்சாகணும். வேறு என்ன பண்ணுறது. சரி பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. டெய்லி இன்னொரு லைஃப்பில் நடக்கிறத கண்டிப்பாக நான் வீடியோவை போட்டுவிட்ருக்கேன். மத்தியானமாக இன்னொரு வீடியோ வரும், கண்டிப்பாக ஒரு லைக் ஒருத்தில் போட்டு விடுங்க. வயிறு பசி சாப்பிட போக இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறது, ஒரு லைக்கை போடுங்கப்பா.